Hardship to overcome success. ஒரு அழகான வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் எப்போவுமே எல்லா விஷயத்துக்குமே கம்ப்ளைண்ட் சொல்கிற ஒரு கேரக்டர். அந்த பிஹேவியர் ஒரு நல்ல பிஹேவியரே கிடையாது. இதை பார்த்துட்டு இருந்த அவனுடைய கிராண்ட்ஃபாதர் அவன்கிட்ட எப்படியாவது பேசி இந்த பழக்கத்தை மாற்றணும்னு நினைக்கிறாரு. அதனால அந்த பையனை கூப்பிட்டு அவர் பக்கத்தில் அன்பா உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அவன் கையில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டரை கொடுக்குறாரு. அதை கொடுத்துட்டு ஒரு கை நிறைய சால்ட்டை கொடுக்குறாரு. அந்த சால்ட்டை அந்த வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை இப்போ நீ குடின்னு சொல்றாரு. அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு அவன்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன ரிப்ளை பண்ணான்னா, இது எனக்கு நல்லாவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஸ்பிட் பண்ணிட்டு அந்த டேஸ்ட் ரொம்ப பிட்டரா இருக்குது அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட தாத்தா, அப்படியா, ஓகே நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போலாம் அப்படி சொல்றாங்க. அவனை கூட்டிட்டு தாத்தா ஒரு லேக் பக்கமா போறாரு. அந்த லேக் பக்கத்துல போனதும் பழையபடியும் ஒரு கையளவு சால்ட்டை திரும்பியும் கொடுக்கறாரு. அந்த கையளவு சால்ட்டை அந்த தண்ணியில கரைக்க சொல்றாரு. கரைச்சிட்டு அதுல இருந்து ஒரு கையளவு தண்ணி எடுத்து நீ குடிச்சு பாரு, இப்போ அந்த டேஸ்ட் உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு அந்த மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன ரிப்ளை பண்றான்னா, இப்ப நல்ல அழகா இருக்கு, இப்ப எந்த உப்புத்தன்மையும் அந்த தண்ணியில இல்ல, இப்ப அந்த தண்ணி ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு, எந்த உப்புத்தன்மையும் இல்லாம நல்லா இருக்குன்னு அவன் ரிப்ளை பண்றான். ஆனா 2 இடத்துலயுமே நீ தண்ணியில தான் சால்ட் கலந்திருக்க, ஆனா அளவு மட்டும் தான் வித்தியாசம். இதுல இருந்து அந்த தாத்தா என்ன சொல்ல வர்றாருன்னா, the hardship of life or like salt, neither too much nor too little. quantity of the hardship எப்பவுமே ஒரே மாதிரி தான், ஒரே அளவு தான், ஆனா அது எந்த இடத்துல இருக்குன்னு உள்ளதுதான் முக்கியம் அப்படி சொல்றாரு. எந்த இடத்துல உனக்கு ஹார்ட்ஷிப் அரைஸ் ஆகுதோ அந்த இடத்துல உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா அந்த பிட்டர்னஸ் உடைய தன்மை குறைவா இருக்கும். எப்படி ஒரு கிளாஸ் வாட்டர்ல இருக்கக்கூடிய குவான்டிட்டிக்கும் ஒரு லேக்ல இருக்கக்கூடிய குவான்டிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குதோ, இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு கிளாஸ் மாதிரி யோசிக்காம ஒரு லேக்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாதிரி யோசிச்சோம்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஹார்ட்ஷிப்ஸை ஓவர் கம் பண்ண முடியும். இதுல இருந்து அந்த பையனுக்கு என்ன புரியுதுன்னா, life's bitterness can be diluted by the vastness of one's perspective. We should always try to face the hardship like water in the lake. Then it will be easy for us to overcome.